எல்லாத்தையும் மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க மேலே கம்ப்ளைண்ட் வர கொடுப்பீங்களா? பதிலுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? நீ என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவரோட கேரக்டர் சரியில்லைன்னு கொடுப்பேன். வீட்ல ரோட்லன்னு எல்லா இடத்துலயும் என்கிட்ட வயலண்டா நடந்துகிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணா அத வாங்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா என்ன? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்றதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவும் நடக்க போறதில்ல. டிவி நியூஸ்ல உங்க குடும்பத்தை பத்தி சொன்னா ஏதாச்சும் நடக்கும்ல? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் தானே. என் வேலை சாதாரணமானதுதான். ஆனா அந்த சாதாரணமான வேலையை வச்சு என்னால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். உங்க மொத்த குடும்பத்தோட ஒழுக்கத்தையும் என்னால உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். ஏய், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடே. கிளம்பு போ. ஏய் நிதிஷ், என்ன பேசுற நீ? நீரா, இத பாரு இனியா, உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ. சந்திரிகா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருமா, உங்க வீட்டு ஆளுங்க கமிஷனர் கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி நாங்களும் எழுதி கொடுத்துட்டோம். இனிமே நிதிஷால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றேன், இனிமே வராது. என்ன நம்புமா? உங்க வீட்டு ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ணலனா நிதிஷும் அமைதியா தான் இருப்பான். உன்னை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டான். பண்ண கூடாது. இனி ஏதாவது பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சொல்ற சாதாரண ரிப்போர்ட்டர் வேலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியும். எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. இன்னொரு தடவை என்னையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எங்கடா போற? அவகிட்ட சண்டை போட போறியா? இனியா மீடியால இருக்கா, அதத்தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா. நீயா எதையும் பண்ணி வைக்காம உள்ள போ. முதல்ல போன்னு சொன்ன, போ. இவ்ளோ திமிரு பிடிச்ச ஒருத்தைய கல்யாணம் பண்ணதுக்கு நிதிஷ் சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த குடும்பமே திமிரு பிடிச்ச குடும்பம். நம்ம அளவுக்கு பணம் இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஆளுங்க சப்போர்ட்டும் இல்ல. ஆனாலும் அந்த ஆட்டம் ஆடுறாங்க. நாம பார்த்துட்டு சும்மாவே இருக்க போறோமா? உங்ககிட்ட நான் கடைசியா கேக்குறேன், நிதிஷ்காக நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா சொல்லிடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்சத நான் செஞ்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க முத்துக்குமார்? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லாவே இருக்கேன் சார். நான் சொன்னேனே, பாக்கியலட்சுமி அவங்க ஹோட்டல் பிசினஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அந்த அம்மா மிளகா பொடி விற்க தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணிச்சு, எங்கெங்க ஆர்டர் எடுத்து சமைச்சு கொடுத்ததுன்னு எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா அவங்க ஹோட்டலுக்கு போங்க. 2-3 நாள் ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லுங்க. சார், என்ன விசேஷம் சார்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சமைக்கணும்னு சொல்லுங்க. அட்வான்ஸா சின்னதா ஒரு அமௌண்ட் கொடுங்க. அவங்க இடத்துலயே சமைச்சு நீங்க சொல்ற இடத்துக்கு சாப்பாடு டெலிவரி பண்ண பிறகு மீதி அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லுங்க. எந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணணும் சார்? சும்மா ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க. ஒன்னும் புரியலையே சார். ஒன்னும் இல்ல முத்துக்குமரன், அந்த அம்மா கொஞ்சமா அட்வான்ஸை வாங்கிட்டு சமைக்கணும். சமைச்சதை டெலிவரி பண்ண வரும்போதுதான் அவங்களுக்கே தெரியணும் அந்த ஆர்டர் ஃபேக்குன்னு. அட்வான்ஸ் பணம் போக மீதி பணம் முழுக்க நஷ்டமாகணும்.
அதுதான் பிளான். புரியுதா? ஆ, நல்லா புரியுது சார். அட்வான்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஆகணும். இனிமே நான் பாத்துக்கிறேன் சார். சரி, நான் வரேன் சார். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன புது விளையாட்டு? இனியா குடும்பத்துடைய கவனம் முழுக்க முழுக்க இப்ப நம்ம மேலதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இத தசை திருப்பதான் இந்த விளையாட்டு. புரியலையே. அந்த கவுன்சிலர் பிரச்சனையில செழியன் ஜெயிலுக்கு போனால, ஆமா, அப்ப கூட இனியாவோட அம்மா ஒரு ஆர்டர் எடுத்தாங்க. செழியனை காப்பாத்ததான் அத பண்ணாங்க. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அத யார் பண்ணுவாங்க சொல்லு? சமையல் ஆர்டர்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க. கூடவே அந்த குடும்பமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிடும். அதுல ஒரு 2-3 நாள் ஓடிடும். சமைச்சு எடுத்துட்டு போகும்போது அந்த ஆர்டர் ஃபேக்குன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் அதுல வர அதிர்ச்சி நஷ்டம்னு யோசிச்சு இன்னொரு 4-5 நாள் போகும். இதுல இருந்து எப்படியும் ஒரு வாரமாவது நமக்கு டைம் கிடைக்கும். அதுக்குள்ள நம்ம ஃப்ரீயா யோசிச்சு ஏதாவது பண்ணலாம். இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடறதுக்கு பதிலா நேரடியாவே தொடலாமே. எப்படி? நிதிஷ் அடிச்சதுக்கு செழியன் மேலயும் எழில் மேலயும் எஃப்ஐஆர் போட சொல்லிருக்கலாமே. அவனுங்கள ஜெயில புடிச்சு போட்டிருக்கலாம். அப்புறம் ஒரு 2 மாசத்துக்காவது மொத்த குடும்பமும் அவங்க பின்னாடியே ஓடி இருக்கும். பண்ணிருக்கலாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நாம இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வந்த பிறகு விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லையே. என்னமோ சொல்றீங்க. எல்லாம் நல்லா வந்தா சரிதான். நோ ப்ராப்ளம். நான் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. ஹாய் நீ அம்மா. ஹாய் டாடி. என்னடா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட போல் இருக்கு. அது கொஞ்சம் தலைவலிச்சது டாடி. ஆபீஸ்ல இருந்து எப்படி வந்த? ஆட்டோல தான் வந்தேன். ஏய், நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன் இல்ல? இட்ஸ் ஓகே டாடி. அம்மா எங்க? ஐ திங்க் உன் அம்மா ரெஸ்டாரண்ட் போயிருக்கான்னு நினைக்கிறேன். பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. உன் அண்ணனுங்க வெளியே போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இங்க உட்காந்துருக்கேன். உன் பாட்டிக்கு வெயிட்டிங். இனியம்மா, ரொம்ப தலைவலிக்குதா? ஆமா டாடி. சரி, நான் ஒரு காஃபி போட்டு தரட்டுமா? வேண்டாம் டாடி, பரவாயில்ல. ஏய், நான் அந்த பழைய அப்பா இல்ல. காஃபிலாம் நல்லா போடுவேன், சமையலே நல்லா பண்ணுவேன். போட்டு தரட்டுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல டாடி, வேண்டாம். ஏய், உண்மையிலேயே சொல்றேன், நல்ல காஃபி போடுவேன், சூப்பரா காஃபி போடுவேன். வா 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 வா, உட்கார் உட்காரு. ఇప్పుడు చూడు. டாடி. என்னது? எதுக்கு டாடி? இரு நீ அம்மா, இப்ப பாரு, மேஜிக் மேஜிக் காஃபி.